Amen. Praise the Lord. Hallelujah. Thank you, Jesus. Glory, glory, glory. Praise you, Jesus. Amen. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நல்ல நாமத்திலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுக்கே மகிமை இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்படியே ஒரு நிமிஷம் நம்ம கேட்க இருக்கிற வசனங்களுக்கு நம்ம இருதயம் ஆயத்தப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு நிமிஷம் கண்களை மூடி நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் சகோதரிக்கு எந்த பெரிய பிரச்சனையும் இல்லாமல் கொடுத்த சுகத்துக்காகவும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி பிதாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேங்க் யூ லார்ட். ஹல்லேலூயா. க்ளோரி 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 க்ளோரி. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Hallelujah, 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 hallelujah. ஜீசஸ் ஆமென். வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா. ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எங்கள் வீட்டு வாச கால்களிலே பூசப்பட்டு இருக்கிறது. கர்த்தாவே, உம்முடைய சிறகுகளுக்கு கீழே வந்தடைந்திருக்கிறோம். அப்பா, அதன் கீழே ஹalleluya. பிரைஸ் தி லார்ட். ஆரோக்கியம் இருக்கிறதே அப்பா. ஹalleluya. எங்களை சுகபலத்துடன் பாதுகாத்துக் கொள்ளுகிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் எங்களுக்காக ஹalleluya பரிந்து பேசுகிறதா இருக்கிறதே. இந்த வேளையிலே இயேசுவின் ரத்தம் எங்கள் மேலே பூசப்படுவதாக, உம்முடைய ரத்தம் தெளிக்கப்படுவதாக. தேங்க் யூ லார்ட். ரத்தம் ரத்தம் இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஹalleluya. ரீபதுரை அந்தராதனஷ்யா. Praise the Lord, praise the Lord, praise the Lord. ரத்தம் பூசி ஜெபிக்கிறோம், ஜெயம் எடுக்கிறோம். இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹalleluya. எங்களை நேசித்திருக்கிறீரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் துதிக்கிறோம். வழி தப்பி போன ஆடுகளைப் போல சில வேளைகளிலே காணப்படுகிறோம். கர்த்தர் எங்களை ஹalleluya உம்முடைய அநாதி சிநேகத்தால் அழைத்து கொண்டீர். ரீபபா ரிவதா ரியந்தரஷ்யா. ஓ, எங்கள் துக்கங்களை, கண்ணீர்களை, புலம்பல்களை எல்லாம் கர்த்தர் கண்டிருக்கிறீர். உம்முடைய துருத்தியிலே எங்கள் ஜெபங்களை, எங்கள் கண்ணீர்களை எல்லாம் சேகரித்து வைத்திருக்கிறீர். இந்த வேளையில உம்முடைய கிருபைகளும் இரக்கங்களும் அப்பா பரலோகத்திலிருந்து எங்கள் மேல் கடந்து வருவதாக. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஜீசஸ் ஆமென் ஆமென். ஆண்டவரே, ஒருவருக்காய் ஒருவர் ஜெபித்துக் கொள்ளுங்கள். நம்முடைய வேதம் சொல்லுகிறபடியே இப்போதும் கூட ஹalleluya praise the Lord. நாங்கள் ஒருவருக்காய் ஒருவர் ஜெபிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே, ஒரு சிறு கூட்டமாயிருந்தாலும் கர்த்தாவே, எங்களுடைய ஜெபங்கள் ஆண்டவரே, எங்கள் துதி பலிகள் அப்பா, ஒருவரை நினைத்து இன்னொருவராய் நாங்கள் இந்த வேளையிலேயும் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே, எங்களை இணைத்திருக்கிற உம்முடைய அன்பின் கட்டுக்காய் நன்றி. இயேசுவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், மகிமை செலுத்துகிறோம் அப்பா. ஒருவரோடு ஒருவர் அருகிலே இல்லாமல் இருந்தாலும் தேவன் எங்களை இணைத்து கொண்டு வந்து உடைய கிருபையின் நிழலிலே எங்களை பத்திரமாய் அரவணைத்து பாதுகாத்துக் கொள்ளுகிறீர். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இரவு வேளையிலேயும் கர்த்தருடைய வார்த்தைகள் எங்களுக்கு கடந்து வரணுமே அப்பா. ரீபப ஷபா ரிபப ரியந்தரஷ்யா. Glory to God. நன்றி பிதாவே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இயேசுவே, ஹalleluya ஹalleluya ஹalleluya. Glory 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 glory. வார்த்தைகளை அனுப்பி சுகப்படுத்துகிற தெய்வம், வார்த்தைகளை அனுப்பி சுஸ்தமாக்குகிறவர். இதோ இந்த வேளையிலே அப்பா, உம்முடைய வார்த்தைகள் கடந்து வந்து எங்களை விடுதலை ஆக்கட்டும். நன்றி பிதாவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒப்பு கொடுக்கிறோம் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஹalleluya ஜீசஸ். உங்க நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய குமாரனே, உம்மிடத்துல இரக்கங்களை பெற்றுக்கொள்ளும்படி எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவே, எங்கள் மேல் மனம் இறங்கும், எங்களை பலப்படுத்தும். ஆவியானவரே, எங்கள் நடுவிலே அசைவாடுவீராக. இதோ இந்த சமயத்துல எங்களுக்கு ஒரு உற்சாகமான ஆவியானவர், நீர் எங்களை தாங்க வேண்டும். ஓ துபோதனிஷ்யா. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. glory 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 glory. துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம்.
இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Glory to God. ஒரு பாடலை கூட நம்ம பாடிட்டு நம்ம வசனத்துக்கு நேராய் கடந்து செல்லலாம். பாடலை பாடுவதற்கு முன்பாக கூட இன்னைக்கு ஜெபிக்கிற போது சகோதரி ஜெபித்த ஒரு சங்கீதத்தின் பகுதியில இருந்து நான் வாசிக்கிறேன். எல்லோரும் நம்ம எடுத்துக்கொள்வோம். சங்கீதத்தின் 103வது அதிகாரம். Praise the Lord. Glory to God. ஜெபிக்கிற போதே ஆவியானவர் அதில் ஒரு நம்ம இணைந்து அதை ஒரு மனதோடு அதை வாசிக்க வேண்டும் என்று தோன்றினபடினாலே நாம் அதை எடுத்துக்கொள்வோம். Praise the Lord. Hallelujah. சங்கீதங்களின் புஸ்தகம் 103ஆம் அதிகாரம். நம்ம இருக்கிற பகுதிகளிலே நம்ம அப்படியே வாசிப்போம். நல்ல வாய் விட்டு நம்ம அதை வாசனத்தை நல்லா வாசிப்போம். Psalm 103. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஆமென். ஹல்லேலூயா. Glory to God. Thank you, Jesus. Praise the Lord. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. Thank you, Jesus. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you, Lord. Hallelujah. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்கள் நடுவிலே வெளிப்படுத்தின வசனங்களுக்காய் நன்றி, நன்றி, நன்றி பிதாவே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah, hallelujah. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Thank you, Jesus. Hallelujah. Thank you, Father. Praise the Lord. பாடலை கூட பாடுவோம். Praise the Lord. Glory. ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு நன்றி சொல்லு. ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு நன்றி சொல்லு. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. பாடல் வரிகள் சாட்ல இருக்கு, அதை பார்த்து பாடுவோம். ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு நன்றி சொல்லு. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகுழியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. ஆமென். படுகுழியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு நன்றி சொல்லு. கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டினாரே. கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டினாரே. வாழ்நாள் எல்லாம் நன்மைகளால் திருப்தி ஆக்கினாரே. வாழ்நாள் எல்லாம் நன்மைகளால் திருப்தி ஆக்கினாரே. செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. இளமை கழுகை போல புதிதாக்கி மகிழ்கின்றார். ஆமென். இளமை கழுகை போல ஜீசஸ்
புதிதாக்கி மகிழ்கின்றார். ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. ஆமென். ஓடினாலும் நடந்தாலும் நம் பலன் குறைவதில்லை. செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் தம் வழிகளெல்லாம் மோசேக்கு வெளிப்படுத்தினார். அதிசய செயல்கள் காணச் செய்தார். ஜனங்கள் காண செய்தார். ஆமென். அதிசய செயல்கள் காணச் செய்தார். ஜனங்கள் காண செய்தார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆமென். ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே நன்றி சொல்லு. பாருங்க, கர்த்தர் தம் வழிகளை எல்லாம் மோசேக்கு வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. இன்று இரவும் கூட பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தேவன் திருவுளம் பற்றி நம்மோடு கூட காரியங்களை வெளிப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வெளிப்பாடுகள் நமக்கு கிடைக்கிற போது அதனுடைய பலன் என்ன தெரியுமா? அதிசயங்களை காண கர்த்தர் செய்கிறது தான். அல்லேலூயா. நமக்குள்ளே வெளிப்பாடுகள் வருகிறது வரைக்கும் நமக்கு ஒரு சோர்வு காணப்படும். அது வரைக்கும் நமக்கு அப்படியே சோர்வுல இருப்போம். யோசேப்பு பாருங்க, ராத்திரி எல்லாம் துக்கமா இருந்தான். கடைசியா தூங்கின பிறகு அவனுக்கு ஒரு சொப்பனம் வருகிறது. அதுலதான் மரியாளின் காரியத்தை தூதர்கள் அவனுக்கு அறிவிக்கிறார்கள். அல்லேலூயா. அதற்கு பிறகு நல்ல விடுதலையாய் அவன் காணப்பட்டான். ஆமென். அல்லேலூயா. அதுபோல தான் நமக்கும் கர்த்தர் தம் வழிகளை நமக்கு போதிக்கிறார், வெளிப்படுத்துகிறார் என்றால் அதனுடைய பலன் நமக்கு அதிசயமான செயல்கள் நம்ம வாழ்விலே நாம் காணும்படி, அனுபவிக்கும்படிக்கு ஹல்லேலூயா, கர்த்தர் அதற்கு நேராய் நடத்துகிறார் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. கர்த்தர் தம் வழிகளெல்லாம் மோசேக்கு வெளிப்படுத்தினார். கர்த்தர் தம் வழிகளெல்லாம் மோசேக்கு வெளிப்படுத்தினார். அதிசய செயல்கள் காணச் செய்தார். ஜனங்கள் காண செய்தார். ஆமென். அதிசய செயல்கள் காணச் செய்தார். ஜனங்கள் காணச் செய்தார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒருபோதும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே நன்றி சொல்லு. ஹல்லேலூயா. Praise the Lord. Amen. Hallelujah. Glory to God. Hallelujah. Thank you, Jesus. Blessed be your holy name, Master. Praise you, praise you, praise you, praise you, praise you. Glory, glory, glory. Praise you. Abba, Father, Jesus. Hallelujah. Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. Glory to God. Thank you, Jesus. Amen. Praise the Lord. இந்த பாடலை தான் அப்படியே பாடலான்னு எடுத்து வைத்துக்கொண்டே இருந்தேன். எடுத்தேன். அந்த ஜெபத்துல அந்த வரிகளே வந்ததுனால அதுவும் இதுவும் பொருத்தமாய் அது அமைந்து கர்த்தர் நம்மோடு கூட தம்முடைய வார்த்தைகளை தந்து நம்மை பலப்படுத்துகிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். சரி, இன்றைக்கு நமக்கான இருக்கிற வசனங்களுக்கு நேராய் கடந்து செல்வோம். ஆமென் ஜீசஸ். யோவான் சுவிசேஷ பகுதி 20ஆம் அதிகாரம் அதனுடைய முதல் வசனத்தை நாம் வாசிக்கலாம். முதல் வசனம்.
யோவான் 20ஆம் அதிகாரம். முதல்ல ஒரு 5 வசனங்கள் கூட நம்ம வாசிக்கலாம். வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடே மகதலேனா மரியாள் கல்லறையினிடத்திற்கு வந்து கல்லறை அடைத்திருந்த கல் இடித்துப் போட்டிருக்க கண்டாள். உடனே அவள் ஓடி சீமோன் பேதுருவினிடத்திலும் இயேசுவுக்கு அன்பாயிருந்த மற்ற சீஷனிடத்திலும் போய், கர்த்தரை கல்லறையிலிருந்து எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எங்களுக்குத் தெரியவில்லை என்றாள். அப்பொழுது பேதுருவும் மற்ற சீஷனும் கல்லறையினிடத்திற்குப் போகும்படி புறப்பட்டு இருவரும் ஒருமித்து ஓடினார்கள். பேதுருவைப் பார்க்கிலும் மற்ற சீஷன் துரிதமாய் ஓடி முந்தி கல்லறையினிடத்தில் வந்து அதற்குள்ளே குனிந்து பார்த்து சீலைகள் கிடக்கிறதைக் கண்டான். ஆனாலும் அவன் உள்ளே போகவில்லை. Amen. Praise the Lord. Hallelujah. Glory to God. Amen. இன்றைக்கு தெரியும் நமக்கு, கடந்த ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்து இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலை உலகமெங்கிலும் நினைவு கூர்ந்து அதை பாரம்பரியமாய் அதை கொண்டாடினவர்களும் அதை நினைத்தவர்களும் உண்டு. ஆவிக்குரியவர்களும் கூட அதனுடைய அந்த நாளிலே அதனுடைய சிறப்புகளை அறிந்து கொண்டதும் உண்டு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆனாலும் வேத வசனத்தின் சத்தியத்தின்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் உயிர்த்தெழுதல் கிடையாது, ஒவ்வொரு வருடமும் உயிர்த்தெழுதல் கிடையாது. ஒரு முறை மரித்தார், சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறார். நம்மளை பத்தி அவருக்கு தெரியும் முன்னாடியே. ஹல்லேலூயா. அதனாலதான் அந்த வசனத்தையும் நமக்கு கொடுத்தார். நான் மரித்தேன், ஆனாலும் சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இல்லைன்னா நம்ம என்ன நினைச்சுப்போம், வருஷத்துல ஒரு முறை அவரு சிலுவையில் அறையப்படுறாரு, 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி வராருன்னு நினைச்சிட்டு இருப்போம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆனால் அப்படி அல்ல, ஒரு முறை அவர் மரித்தார். ஆனால் தான் ஒரு முறை ஒரு பேப்டிசம் நம்ம எடுக்கிறோம். ஒரு பேப்டிசம் நம்ம சொல்லுவோம், சிறு வயதிலேயே நமக்கு பேப்டிசம் ஒரு முறை நான் எடுத்துட்டேன். நாம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மனதார ஏற்றுக்கொண்டு பப்ளிக்லி கன்ஃபஸ் பண்ணி, அப்படின்னா மற்ற ஜனத்தார், இனத்தார், குடும்பத்தார் நடுவிலே அவர்களுக்கு அதை அறிக்கை செய்து, அல்லது ஒரு அளவுக்கு ஒரு சபையின் ஜனங்களிடத்திலாவது அறிக்கை செய்து, வெளியரங்கமாய் இருதயத்தினாலே விசுவாசித்து வாயினாலே அறிக்கை செய்கிற போதுதான் ரட்சிப்பு உண்டாகிறது. ஹல்லேலூயா. glory to God. அப்படி ஒரு முறை நாம பேப்டிசம், சில பேர்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன், திரும்ப திரும்ப போய் பேப்டிசம் எடுத்துக்கிட்டே இருப்போம். போற சபையெல்லாம் பேப்டிசம் தான். ஒவ்வொரு முறையும் ஒரு புதிய உபதேசத்தை ஏற்றுக்கொண்டு அந்த உபதேசத்துல போய் ஒரு பேப்டிசம் எடுப்பாங்க. அப்படி அவசியம் அல்ல. ஒரு முறை, ஒருவேளை நம்ம முழுவதுமாய் கற்றுக்கொள்ளாமல் இருந்திருந்தாலும், மினிமமா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டோம், நம்ம அவருடைய சீஷன் என்கிற ஒரு வெளிப்பாடோடு ஒரு முறை போய் ஒரு பெந்தகோஸ்தே சபையில அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு சபையின் போதகரிடத்துல ஞானஸ்நானம் பெற வேண்டியது அவசியம். அது ஒரு முக்கியமான ஒரு காரியமா இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ ஒரு ஞானஸ்நானம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. glory. ஒரு சபைதான், ஒரு மனவாட்டி தான். glory to God. அநேக சபைகள் இருக்கின்றல்ல, ஒரு சபைதான். அதனுடைய ரீஜனலா வெவ்வேறு இடத்துல இருந்தாலும் சபை ஒன்றுதான். அதனுடைய தலை ஒருவர் தான். அல்லேலூயா. தலைவர், தலைவி கிடையாது. ஒரே ஒரு தலைவர் தான். பிரைஸ் தி லார்ட். வேதம் சொல்லுகிறது, அவர் தலைவர் கிடையாது, தலை. glory. கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறார். சபை சரீரமாய் இருக்கிறது. சரீரம் ஒன்றாய் இருக்கிறது. நம்ம எல்லோரும் ஒரு சபைக்குள்ளதான், ஒரு மனவாட்டியாகத்தான் நம்ம ஒன்றாக இணைக்கப்பட்டு எழும்பி வருகிறோம். இசைவாய் கட்டப்படுகிறது ஒரு மாளிகை தான். ஒரு தெரு முழுவதும் 10 மாளிகை கட்ட வேண்டும் என்று கர்த்தர் விரும்பல. ஒரு மாளிகை தான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாய் இருந்தாலும் ஒரு தேவன் தான். ஹல்லேலூயா. glory to God. ஒரு தெய்வம் தான் நமக்கு. பிரைஸ் தி லார்ட். சிருஷ்டிக்கிற அல்லது சிருஷ்டி கர்த்தர். glory to God. hallelujah. praise the Lord.
அதுபோலதான் இந்த இடத்துல ஒரு தடவை தான் அவர் சிலுவையிலேயே அறையப்பட்டார், ஒரு தடவை அவர் பலியாக கொடுக்கப்பட்டார். ஆனால் அது சதா காலங்களுக்கும் போதுமான ஒரு பலியாய் அது இருக்கிறது. பூமியில பிறந்த எல்லா மனுஷருக்கும் ஒரு முறை ஒரு பலியாக ஆட்டுக்குட்டியானவர் ஒப்பு கொடுக்கப்பட்டார். Praise the Lord. Hallelujah. Glory to God. Praise you Jesus. அதுபோல நம்ம ஒரு சரீரமாய் ஒரு சபையாய் நம்ம காணப்படுகிறோம். அப்போ ஒரு உபதேசம் தான். Praise the Lord. ஒரு பெந்தகோஸ்தே உபதேசம், பென்டிகாஸ்டல் டாக்டரின் அப்படின்னா ஒண்ணுதான். அல்லேலூயா. நிறைய உபதேசங்கள் போதிக்கப்பட்டாலும் வேத வசனத்தின்படி நம்ம வாசிக்கிற போது, அப்போஸ்தலர் நடபடிகள் எல்லாம் நம்ம பார்க்கிற போது, பரிசுத்த ஆவியானவர் அவர் இறங்கி வந்து காத்திருந்த சீஷர்கள் மேல இறங்கி அவர்களை ஆவிக்குரிய வரங்களினாலே நிரப்பி சபைகளை பரிசுத்த ஆவியானவர் ஏற்படுத்தினார். சீஷர்கள் எல்லாரும் அப்போஸ்தலர்களாக ஏற்படுத்தி 5 விதமான ஊழியங்களை கொடுத்து, அதுல அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், வேத போதகர்கள், அப்புறம் போதகர்கள், இப்படி எல்லாம் வைத்து வேதத்தை கற்றுக் கொடுக்கிற டீச்சர்ஸ், இப்படி எல்லாம் வைத்து கர்த்தர் என்ன செய்தார்? 5 விதமான ஊழியங்களை அவர் ஏற்படுத்தினார். 5-fold ministries. பரிசுத்த ஆவியானவர் சபையை இன்றைக்கும் நடத்தி வருகிறார். இன்றைக்கு சபையில யார் பெரியவன்? மனுஷன் யாராவது இருக்கானா? இல்ல. அல்லேலூயா. அப்ப ஒருவர் தான் பெரியவராய் இருக்கிறார். சபையில யார் பெரியவர்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஏனென்றால் தேவாலயத்திலும் பெரியவர் அவர் ஒருவர் தான். அல்லேலூயா. நிறைய ஊழியங்கள் இருக்கிறது. ஆனால் ஊழியங்கள் எல்லாம் சபையை விட பெரிதல்ல. நிறைய ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க. அவங்க யாரும் சபையை விட பெரியவர்கள் கிடையாது. எல்லோரும் சபைக்கு உட்பட்டவர்கள் தான். அல்லேலூயா. சபைக்கு கண்காணிகள் உண்டு, சபையை நடத்துகிறவர்கள் உண்டு. ஆனால் ஒரு தலை தான் நமக்கு உண்டு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எல்லா ஊழியங்களாக இருந்தாலும் சபைக்கு அடுத்துதான் அதெல்லாம். பிரைஸ் தி லார்ட். சபை தான் பிரதானமாய் காணப்படுகிறது. அப்ப நம்மை அதுபோலதான் இந்த இடத்துல ஒரு முறை தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பினார். ஆனால் சதா காலமும் அவர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. வாரத்தின் முதல் நாள் காலையிலே அதிக இருட்டோட மகதலேனா மரியாள், ஞாயிற்றுக்கிழமை கூட இன்னொரு இடத்துல நான் போதிக்கிற போது இதே மகதலேனு மரியாளை குறித்து நான் எடுத்தேன். இன்றைக்கு வேற ஒரு காரியமாய் எடுக்கலாம் என்று நினைக்கிற போது, ஆனால் இல்லை, இந்த சத்தியங்களை நாம் இன்றைக்கும் சேர்ந்து பார்த்தால் அது விசேஷமா நம்ம பைபிள் ஸ்டடியில கூடி வருகிற நமக்கு அது மிகுந்த ஒரு பிரயோஜனமாய் நமக்கு காணப்படும் என்று அதே காரியம்தான். ஆனாலும் ஆவியானவர் நடத்துகிறபடி நாம் அதற்கு விட்டு கொடுத்து நாம் வசனங்களை கவனிப்போம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. மகதலேனா மரியாள் அதிக இருட்டோட வாரத்தின் முதல் நாள் காலையிலே அவள் எங்கே போகிறாள்? கல்லறையின் இடத்திற்கு வந்து கல்லறையை அடைத்திருக்கிற கல் எடுத்து போட்டிருக்க கண்டாள். அல்லேலூயா. மார்க் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனமானார். ஆமென். Glory to God. பாருங்க, லூக்கு 8ல இவளை குறித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. யார் இந்த மகதலேனா மரியாள்? ஏன் இவளிடத்திலே இயேசு முதல் தரிசனமானார்? இவளுக்குள்ளே எப்படி இவ்வளவு காலையில இருட்டுல கல்லறைக்கு வர வேண்டும் என்று இருந்திருக்கிறது? இதையெல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். முதலாம் நாள் வாரத்துல அவள் கடந்து வருகிறாள் என்றால் அவளுக்குள்ள என்ன இருக்கிறது? ஒரு சீர்படுத்தப்பட்ட அனுபவம் இருக்கிறது. காரணம், விசுவாசிகளாகிய நமக்கு பரிசுத்த ஆவியானவர் விசுவாசிகளாகிய நம்மை அவர் என்ன செய்கிறார் தெரியுமா? நம்மை சீர்படுத்துகிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்மை ஸ்திரப்படுத்துகிறார். நம்மை கர்த்தர் சீர்படுத்தி தான் நடத்தணும்னு விரும்புகிறார். ஏதோ ரட்சிக்கப்பட்டோம், சுவிசேஷத்தை பெற்றுக்கொண்டோம், ஒரு சுவிசேஷம் தான். அல்லேலூயா. பல சுவிசேஷங்கள் பலர் சொல்லுகிறார்கள், ஒரு சுவிசேஷம் தான். அந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்ட நாம நமக்கு என்ன உண்டு? ஒரு ரட்சிப்பு உண்டு. ஆனால் ரட்சிப்போடு அது பூரணப்படும்படிக்கு நம்ம பார்த்தோம் கடந்த வாரங்களில் எல்லாம். கர்த்தர் என்ன செய்கிறார்? நம்மை
சீர்படுத்துகிறார். Glory to God. Hallelujah. இப்ப மரியாள் இடத்துல அவள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு அவள் பயணித்தபடினாலே, ஒரு சீஷனாய் தானும் இருந்தபடினாலே, கர்த்தரோடு ஊழியங்கள் செய்தபடினாலே, கர்த்தருக்கு ஊழியம் செய்தபடினாலே, அவளுடைய வாழ்க்கையும் அல்லது அவள் ஒரு நல்ல கர்த்தரை விசுவாசித்து நேசிக்கிறவளாய் இருந்தபடினாலே, அவளுக்கு பரிசுத்த ஆவியானவர் அவளுடைய வாழ்க்கையை சீர்படுத்தி இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அதனுடைய முதல் அடையாளம் தான் என்ன? வாரத்தின் முதல் நாள் என்றாலே அவள் எங்க போயிருவா? இயேசுவை தேடி கொண்டு போய்விடுவா. அல்லேலூயா. அவள் அந்த நாளிலே போனது என்னவோ கல்லறைக்கு தான். காரணம், அவள் இயேசு கடைசியாய் அங்கேதான் வைக்கப்பட்டார் என்பதை அவள் கண்டிருந்தபடியினாலே நேரா அவ ஓடுனது எங்கதான்? கல்லறையின் இடத்துல. ஆனால் கல்லறைக்கு ஓட வேண்டும் என்பது அவளுடைய விருப்பம் கிடையாது. Praise the Lord. Hallelujah. நிறைய பேர் சொல்லுகிறது என்னன்னா, மரியாள் கல்லறைக்கு நேரால் ஓடிட்டாளே அப்படின்னு. அவளுடைய விருப்பம் கல்லறைக்கு போக வேண்டும் என்று அல்ல. Praise the Lord. அவள் இயேசுவை தேடிதான் எங்க போனா. நிறைய பாருங்க, ரட்சிக்கப்பட்டுடுவாங்க, சுவிசேஷத்தை பெற்றுக்கொள்வாங்க. ஆனால் சரியா சபைக்கு ஒரு பெந்தகோஸ்து அனுபவத்திற்கு வந்து சேர முடியாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தேடிதான் போறாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க ரொம்ப பாப்புலரான ஒரு செஸ் பிளேயர். ஆனா அவங்க ரட்சிக்கப்பட்டுட்டாங்க. அந்த காலத்துல ரொம்ப நானே சிறு வயதா இருக்கும்போது அவங்க சாட்சி சொன்னாங்க. அவங்க நேரா எங்க போயிட்டாங்கன்னா, ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவ சபைக்கு நேரா போயிட்டாங்க. அங்க சிலைகள் அந்த இதெல்லாம் பார்த்திருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச கிறிஸ்தவம் அதுதான். ஆனால் அவங்க எப்படி ரட்சிக்கப்பட்டாங்கன்னா, யோவான் புஸ்தகத்தை, சுவிசேஷ புஸ்தகத்தை ஒரு இரவுல வாசித்து, ஒரு செஸ் பிளேயர் இன்னொருத்தன் யாரோ ஒரு ரஷ்யன் கொடுத்து அதை வாசித்து மறுநாள் காலையில ரட்சிக்கப்பட்டுட்டாங்க. ஒரு ராத்திரியில அவங்களுக்கு அவ்வளவு அனுபவங்கள். காலையில அவங்க ஏற்றுக்கொண்டாங்க. ரட்சிக்கப்பட்டுட்டாங்கன்னு சொல்றதை விட காலையிலக்குள்ள அவங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்க. அப்படி ஏற்றுக்கொண்ட பிறகு அவங்க ஊருக்கு வந்த பிறகு அவங்க எங்க போகணும்னு தெரியல, என்ன சபைனா என்னன்னு தெரியல, ஒன்றும் தெரியல. அவங்க நேரா பாரம்பரிய கிறிஸ்தவ சபைக்கு போயிட்டாங்க. போன பிறகு அவங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னா, அந்த கையினாலே கட்டப்பட்ட ஆலயத்திற்குள்ள சிலைகளை எல்லாம் பார்க்குறாங்க. ஆனா அது அவங்களுக்கு எப்படி வெளிப்பட்டிருக்குன்னா, ஒரு பிசாசு போல வெளிப்பட்டிருக்கு எல்லாம். எல்லாம் ஒரு மாதிரி காரிருள் அடைந்ததாய் இருந்திருக்கு. இவங்களுக்கு அந்த விக்கிரகங்களை எல்லாம் பார்த்துட்டு இவ்வளவு நாள் அதை குறித்து இருந்த ஒரு மதிப்பும் கூட அன்னைக்கு போயிருச்சு. இதெல்லாம் பார்த்து அவங்களுக்கு என்ன வந்துருச்சு? பயம் வந்துருச்சு. அதுக்கு பிறகு என்னடா இந்த விக்கிரகங்களை எல்லாம் பார்ப்பதற்கு எப்படி இருக்கு? அழகா செய்யப்பட்டிருக்கு. ஆனா பயமா இருக்கு இவங்களுக்கு. அதனால அந்த சபைக்கு போகல அதுக்கப்புறம். அந்த கையினால கட்டப்பட்ட அந்த கட்டிடத்துக்குள்ள அவங்க போகல. அந்த இடத்துல இயேசு இல்ல என்பதை அவங்க உணர்ந்து கொண்டாங்க. யாரும் அவங்களுக்கு சொல்லல. அதுக்கு பிறகுதான் அவங்க சபையெல்லாம் அறிந்து, இயேசுவை கற்று அறிந்து அவங்க சபைக்கு போனாங்க. அல்லேலூயா. அதுபோல நிறைய பேருக்கு என்ன உண்டாகும்? விசுவாசம் உண்டாயிரும். இயேசுவின் மேல அன்பு உண்டாயிரும். பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வாங்க. ஆனால் சரியா எங்க இயேசு இருக்கிறாருன்னு தெரியாது. கடைசியா இங்கதான் வைக்கப்பட்டாருன்னு சொல்லி அந்த கல்லறைக்கு அவ போயிட்டா. அவ மேல பிரச்சனை கிடையாது. அல்லேலூயா. ஆனால் அவள் அப்படி போயிட்டா கல்லறைக்கு. பிரைஸ் தி லார்ட். ஆனாலும் அதை விடவும் நான் அதிகமா எதை பார்க்கிறேன்னா, வாரத்தின் முதல் நாள் காலையில அவள் உற்சாகமாய் அல்லது ஒரு வருத்தத்தோட தான் போயிருக்கா. இயேசு கிறிஸ்து மரித்தாரு, அவர் அடக்கம் பண்ணிட்டாங்கன்ற கவலையில தான் போயிருக்கா. ஆனாலும் அதிக இருட்டோட காலையில போகணும்னா என்ன வேண்டும்? ஏதோ ஒரு வகையான ஒரு உந்துதல் வேண்டும். அந்த உந்துதலோடு அவள் போய் சேர்ந்தாள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நமக்கு முதல் நாள் வாரத்தின் காலையில எப்படி இருக்கிறோம்? மிகுந்த டிப்ரெஷனோட போறோம் சில சமயத்துல சபைக்கு. அல்லேலூயா. நல்ல ஆவிக்குரிய சபையா இருந்தா நம்ம எப்படி போகணும்? உற்சாகமா தான் போகணும். பிரைஸ் தி லார்ட். கல்லறைக்கே அவ எப்படி போயிட்டா? உற்சாகமா போனது போல தான் போயிருக்கா. நம்ம இன்னைக்கு கர்த்தர் இன்னைக்கு எங்க இருக்காருன்னு நமக்கு தெரியும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஜீவனுள்ள தேவனாய் உயிரோடு சதா காலமும் இருக்கிறேன் என்று யாரிடத்துல சொல்லுகிறார்? சபைகளுக்கு தான் சொல்லுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? சபைகளிலே கர்த்தர் வெளிப்படுகிறார். இயேசு 7 பொன் குத்து விளக்குகளின் நடுவே உலா வருகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்கே காணப்படுகிறார்? தேவ சபையிலே காணப்படுகிறார்.
இன்றைக்கு அவர் கல்லறையில வைக்கப்படவில்லை, அவர் தேவ சபையிலே உலா வருகிற ஒரு தெய்வமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஜீவனுள்ளவராய் அவர் காணப்படுகிறார். Glory to God. Praise the Lord. Hallelujah. அப்ப வாரத்தின் முதல் நாள் காலையில அதிக இருட்டோடு, ஒரு ஆர்வமாய், ஒரு உந்துதலோடு, பரிசுத்தாவின் ஏவுதலோடு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளும்படி, தெரிந்து கொள்ளும்படி, கண்டு கொள்ளும்படி, புரிந்து கொள்ளும்படிக்கு அவரை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் எங்கே கடந்து செல்ல வேண்டும்? தேவ சபைக்கு, அல்லது to the house of God. ஹல்லேலூயா. தேவ சபை கூடி வருகிற இடத்திற்கு நாம் செல்ல வேண்டும். ஹல்லேலூயா. ஆனால் பாருங்க, இப்படியும் இன்றைக்கும் அநேகர் காலையில 6 மணிக்கெல்லாம் போயிருவாங்க. ஆனா எங்க தெரியுமா? விக்கிரகங்கள் எல்லாம் இருக்கிற, அல்லது பாரம்பரியமா இருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய உபதேசங்கள் இல்லாத, ஹல்லேலூயா, பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்படாத இடத்துக்கு போயிடுவாங்க. இவ்வளவு பாரே தான். ஹல்லேலூயா. ஒரு கல்லறையின் அனுபவம் போலதான். அந்த மாதிரி தான். காலையிலே எழுப்பி போயிடுவாங்க கரெக்டா. ஆனா சரியான இடத்துக்கு போகிறது இல்லை. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆனால் பாருங்க, உள்ள போனா யார் தான் இருந்தா? வெள்ள அங்கி தரித்து 2 பேர் உட்கார்ந்திருக்காங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கல் எடுத்து போடப்பட்டு இருக்க கண்டால், உள்ள போய் பார்த்தா இன்னொரு மற்ற அதிகாரங்கள் எல்லாம் என்ன இருக்குன்னா, வேற ஒரு லூக்காவிலேயோ இல்ல மார்க்லயோ இல்ல இங்கேயே கூட, இங்கேயே தான் நினைக்கிறேன், 12ஆம் வசனத்துல இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டு இருந்த இடத்துல வெள்ளுடை தரித்தவர்களாய் 2 தூதர்கள், அவங்க தான் இருப்பாங்க. வெள்ளுடை தரித்தவர்கள் தான் எங்க இருக்காங்க? இங்க இருக்காங்க. சில நம்ம சபைகள்ல மனுஷங்க தான் வெள்ளுடை தரித்து இருக்கிறோம். சபைகள்ல, சில சபைகள்ல அப்படி நம்ம காணப்படுறோம். தப்பு கிடையாது, நல்ல விஷயம்தான். பிரைஸ் தி லார்ட். ஆனால் கர்த்தர் அங்கே உலாவுகிறவராய் காணப்பட வேண்டும். அப்ப அந்த இடத்துல கர்த்தர் உலாவுகிறவராய் அந்த இடத்துல இல்ல. வெள்ளுடை அணிந்திருந்த தூதர்கள் தான் இருந்தாங்க. ஆனா அவங்க சொன்னாங்க, இங்க அவர் இல்ல அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் தான் அவங்க எல்லாரும் புரிந்து கொள்றாங்க கர்த்தர். அதுக்கப்புறம் தான் பின்னாடி திரும்பி பார்க்கும்போது இயேசு அங்கே வருகிறார். பிரைஸ் தி லார்ட். அப்ப முதலாவது, இவள் இருட்டோடே உற்சாகமாய் முதலாம் நாள் வாரத்தின் காலையிலே போகிறவளாய் இருக்கிறார். சரி, இவளுடைய சாட்சி தான் என்ன? இவள் ஏன் இவ்வளவு ஆர்வமாய் இவள் காணப்பட்டு இருக்கணும்? ஏன் இவ்வளவு இயேசுவின் மேல அன்பு செலுத்தி இருக்கணும்? பேதுருவுக்கு இல்லாத அன்பா? இல்ல இயேசுவின் மேல அன்பா இருந்த சீஷனை விடவும் இவளுக்கு பெரிதா அன்பு வந்துருச்சா? இவள் ஏன் யாருக்கும் பயத்தை எல்லாம் புறம்பே தள்ளின அன்பு? என்ன அன்பு? ஏன் இவள் ரோமாபுரி அரசாங்கத்திற்கு பயப்படவில்லை? ஏன் இவள் மற்ற யூதர்களுக்கு பயப்படவில்லை? ஏன் இவள் அங்கே வாசலில் இருந்த காவலர்களுக்கு பயப்படவில்லை? எந்தவித பயத்தையும் புறம்பே தள்ளின அன்பு. எந்த அன்பு? தேவனுடைய அன்பு இவளுக்குள்ள எப்படி இவ்வளவா இருந்தது? இவள் வாழ்க்கையில இவளை குறித்து சாட்சி மார்க் 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, அவ்விடத்திலிருந்து அவர் 7 பிசாசுகளை துரத்தி இருந்தார். அவளிடத்திலிருந்து, மரியாள், மகதலேனு மரியாளிடத்திலிருந்து அவர் 7 பிசாசுகளை துரத்தி இருந்தார். நிறைய பேர் நம்ம நினைப்போம், எல்லா மரியாளும் ஒரே மரியாள் தான் நினைப்போம். அல்லேலூயா. எங்க குடும்பத்திலேயே நிறைய மரியாள் இருக்காங்க. பிரைஸ் தி லார்ட். மேரின்னுவாங்க, மரியான்னுவாங்க, இப்படி நிறைய மரியாள்கள் உண்டு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அது போலதான் வேதத்திலேயே நம்ம நினைச்சுப்போம், எல்லாரும் ஒரே மரியாள் தான், ஒரே இயேசு தான். மரியாள் ஒரு ஆள் கிடையாது. மரியாள் இயேசுவின் தாயாகிய மரியாள், மார்த்தாளின் சகோதரியாகிய மரியாள், மகதலேனு மரியாள், இன்னமும் சில மரியாள்கள் இருக்காங்க. அதுல இவள் யாருன்னா மகதலேனு மரியாள். இவள் லாசருவனுடைய சகோதரி கிடையாது, இயேசுவின் தாய் கிடையாது. இவ 7 பிசாசுகளுடைய ஒரு மனுஷியாய் இருந்தவள். இவள் வாழ்க்கையை 7 பிசாசுகள் பிடித்து வைத்திருந்தது, கட்டி வைத்திருந்தது, அடக்கி வைத்திருந்தது. இவள் வாழ்க்கையை அலைக்கழித்து, இவள் வாழ்க்கையை சீரழித்து, இவளை ஒன்றுமில்லாமல் செய்து கொண்டிருந்த 7 பிசாசுகளை கர்த்தர் இவளிடத்திலே இருந்து துரத்தி இருந்தார். மார்க் 16:10 அதை தான் வாசிக்கிறோம். அதுதான் இவளுடைய சாட்சி. ஆமென். 7 பிசாசுகள் பிடித்திருந்த இவளை இயேசு கண்டபோது ஒரே ஒரு வார்த்தையினாலேயோ அல்ல தொட்டோ அவள் என்ன செய்தாரு?
அவளிடத்திலிருந்து அவர் 7 பிசாசுகளையும் துரத்தினார். ஆமென். ஹalleluya. அவள் தான் என்ன செய்றா? Glory to God. இந்த இயேசுவை நேசிக்கிறாள். ஹalleluya. லூக்கு 8ஆம் அதிகாரத்திலேயும் இவளை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். பின்பு முதல் 2 வசனங்களில, பின்பு அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்திற்குரிய நற்செய்தியை கூறி பிரசங்கித்து வந்தார். 12 அவருடனே கூட இருந்தார்கள். அவர் பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின சில ஸ்திரீகளும் 7 பிசாசுகள் நீங்கின மகதலேனாள் என்னப்பட்ட மரியாளும் சொல்லப்பட்டிருக்கு லூக்ல. அல்லேலூயா. பாருங்க, அவள் எப்படிப்பட்டவர்? அவள் வாழ்க்கை மிகவும் ஒரு விடுதலை இல்லாத வாழ்க்கையில தான் அவள் காணப்பட்டாள். 7 பிசாசுகள் என்றால் அது ஒரு பூரணமான ஒரு எண்ணிக்கையாய் இருக்கிறது. 7னா அது முழுவதும் அவள் வாழ்வு தடைப்பட்டு அடைப்பட்டு இருந்தது. அப்படிப்பட்டவளுக்கு ஒரு விடுதலை யார் கொடுக்கிறா? இயேசு கொடுக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கும் கூட வியாதிகளை கொண்டு வருகிற பிசாசுகளிடமிருந்து, வருத்தங்களை உண்டாக்குகிற அந்தகார வல்லமைகளில இருந்து, அல்லது பில்லி சூனியம், கட்டுகள், இப்படிப்பட்ட காரியங்களில இருந்து எல்லாம் கூட, அல்லது பாரம்பரிய வல்லமைகள் சக்திகளில இருந்து, சில விக்கிரக ஆராதனையினால, சில அல்லது பொறாமையினாலே, கோபங்களினாலே, இப்படிப்பட்ட காரியங்களினாலே சிலருக்கு பிசாசு பிடித்து இருக்கும். அல்லது பிசாசனுடைய அலைக்கழிப்பு அவங்களுக்கு இருக்கும். பிசாசனுடைய போராட்டம் இருக்கும். அதுல இருந்து எல்லாம் விடுதலை தர இயேசு வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. அதனாலதான் இவளுக்கு பாருங்க வாழ்க்கையே மாறிடுச்சு. இவள் இயேசுவின் மேல பிரியப்பட்டுட்டா. அவ்வளவா இயேசுவை நேசித்தாள். ஒரு தன்னுடைய தகப்பனை போல இயேசுவை எண்ணிக்கொண்டாள். ஏனென்றால் வேறு யாரும் அவளை சேர்த்துக் கொள்ளல. அவளுடைய வாழ்வு அவ்வளவு கடினமான ஒரு நிலைமையில இருந்து இயேசு அவளை விடுதலை ஆக்கினபடினால, ஒரு தன்னுடைய சொந்த தகப்பனை போல இயேசுவை அவள் பின்தொடர்ந்து வந்தவளாய் காணப்பட்டாள். இயேசுவின் மேல அவளுக்கு அவ்வளவு அன்பு. Glory to God. Hallelujah. அதனாலே தான் அவள் காலையிலேயே கிளம்பி வந்துட்டா. Praise the Lord. அதனாலே தான் அவளுடைய வாழ்க்கையில அந்த வாரத்தின் முதல் நாள் காலையின் அனுபவம் கடந்து வந்திருக்கிறது. அது ஒரு பெந்தகோஸ்தே அல்லது ஆவிக்குரிய ஜனங்களுடைய ஒரு அனுபவம். வாரத்தின் முதல் நாள் காலையில உற்சாகமாய் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்று வெண்வஸ்திரம் தரித்தோ அல்லது என்னமோ தரித்தோ கர்த்தரை ஆராதிக்கும்படிக்கு உற்சாகமாய் கடந்து செல்லுகிற அந்த அனுபவம் மரியாளுக்கு உண்டானது நாம் பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. Glory to God. அந்த டாக்டரின் இவளுடைய வாழ்க்கையில இருக்கிறதை பார்க்க முடிகிறது. Praise the Lord. பாருங்க, ஒருத்தன் இயேசுவின் மேல அன்பா இருந்தா அவங்க வாழ்க்கையில சில அடையாளங்கள் இருக்கும். Some doctrine will be identified in them. Hallelujah. ஒரு டாக்டரினையும் நம்ம பார்க்கலாம். அவங்க வாழ்க்கையிலேயே அது இருக்கும். Praise the Lord. அப்படி இவள் இயேசுவை நேசித்தவள். சரி, 2வதா இவள் என்ன செய்கிறாள்? உடனே அவள் ஓடி 2வது வசனத்துல சீமோன் பேதுருவினிடத்திலும் இயேசுவுக்கு அன்பாயிருந்த மற்ற சீஷனிடத்திலும் போய் கர்த்தரை கல்லறையிலிருந்து எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள் என்று சொல்லுகிறாள். அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை என்றாள். அல்லேலூயா. பதைத்து அவள் ஓடி உடனே பாருங்க, இயேசுவை பார்க்கல அப்படின்னா அவள் அடுத்து யார்கிட்ட போறா? சீமோன் பேதுருவினிடத்திலும் இயேசுவுக்கு அன்பா இருந்த மற்ற சீஷனிடத்திலும் போய். இவர்கள் தான் பிற்காலங்கள்ல யார் ஆகுறாங்க? அப்போஸ்தலர்களா ஆகுறாங்க. அப்ப இவருக்கு யாரோட ஒரு ஐக்கியம் இருக்கு? உடனே அவள் ஓடினா. எப்படி? உடனே இவள் பக்கத்து வீட்டுக்கு ஓடல. உடனே இவள் கூட பிறந்த சகோதரன்ட்டையோ ஓடல. உடனே இவ தனக்கு தன் தெருவுல இருக்கிறவங்கள்ட்ட யார்ட்டையும் போய் சொல்லல. உடனே இவள் தன் தாய் தகப்பன் இடத்துல ஓடி போய் சொல்லல. உடனே இவள் தன்னுடைய கணவன்ட்டையோ மனைவிட்டையோ இப்படி ஒரு அனுபவத்துல அவள் போகல. யாருக்கிட்ட அதை ஓடி போறா? சீஷர்களிடத்துல. அல்லது அவளுக்கு சீஷர்களோட ஒரு ஐக்கியம் இருக்குன்னு சொல்லலாம். அல்லது இதுவும் கூட விசுவாசிகளுக்கு அப்போஸ்தலருடைய ஐக்கியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்போஸ்தலர்களோட சேர்ந்துதான் நம்ம என்ன செய்யறோம்? அப்பம் பிட்டு நம்ம பந்தி இருக்கிறோம். அல்லேலூயா. அப்போஸ்தலர்கள் என்றால் இன்னைக்கும் அப்போஸ்தலர்கள் உண்டு. அப்படிப்பட்ட
தேவ போதகர், தேவதாசர்களும் உண்டு பூமியில. ஹalleluya, glory to God, hallelujah, praise you Jesus, glory, hallelujah. அல்லது போதகர்களா இருந்தாலும் கூட அவர்கள் அப்போஸ்தலர்களுடைய ஒரு ஸ்தானத்துல வைக்கப்பட்டிருக்கிறார்கள் தேவ சபையில. பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்று பரிசுத்தாவினாலே நடத்தப்படுகிற அல்லது பரிசுத்தாவின் உபதேசத்தை பெற்ற பெந்தகோஸ்தே உபதேசத்தை உடைய தேவ ஊழியர்கள், தேவ மனிதர்கள் உண்டு. ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவர்களுடைய ஒரு ஐக்கியம் யாருக்கு இருக்கு? இந்த மகதலேனு மரியாளுக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. சீமோன் சீஷர்களிடத்துல, அல்லது இன்னொரு ஆங்கிள் பார்த்தோம்னா, சீஷர்கள்னா யாரு? மற்ற சீஷர்கள், இயேசுவுக்கு அன்பாய் இருக்கிற மற்ற சீஷர்கள். அப்படின்னா தேவ பிள்ளைகளோட ஒரு ஐக்கியம். ஆமென், ஹல்லேலூயா. தேவதாசர்களோட, தேவ பிள்ளைகளோட அப்போஸ்தல ஐக்கியம். இது எல்லாமே ஒரு ஒரு பெரிய பெரிய டாக்டரின், ஹல்லேலூயா, உபதேசங்கள். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட உபதேசத்தின் அடையாளங்கள் இவருடைய வாழ்க்கையில காணப்படுகிறது. ஆமென், praise the Lord, hallelujah, glory, thank you Jesus. The apostolic fellowship இவளுக்கு இருந்திருக்கிறது, அல்லது fellowshipping with the other children of God இவளுக்கு இருந்திருக்கிறது. Glory to God. other disciples ஓட இவளுக்கு இருந்திருக்கிறது. உடனே ஓடினாள் என்று பார்க்கிறோம். அப்ப பரிசுத்தாவியானவர் அல்லது இயேசு கிறிஸ்து மூலமாய் இவளுடைய வாழ்க்கை விசுவாச ஜீவியம் சீர்படுத்தப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. மூன்றாவதாய் ஒரு காரியம், மொத்தம் 4 காரியம் தான், அதனால நேரம் ஆயிடுச்சுன்னு பார்க்க வேண்டாம், சீக்கிரமா முடிக்கலாம். Praise the Lord. இதுல தொடர்ந்து நம்ம பார்த்தால் என்ன வருகிறது? இவளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற இன்னொரு காரியம் என்ன அப்படின்னா, glory to God, 20ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். யோவான் 20:16 வாசிக்கலாம். இயேசு அவளை நோக்கி, மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து, ரபூனி என்றாள். அதற்கு போதகரே என்று அர்த்தமாம். மூன்றாவதா இவளுடைய வாழ்க்கையில காணப்படுகிறது என்ன தெரியுமா? இயேசுவை இவள், நம்ம என்ன நினைச்சோம்? இவ எப்படி பார்த்தா? இயேசுவை ஒரு தகப்பனை போல, ஒரு சிநேகிதனை போல, ஒரு சகோதரனை போல, இப்படியெல்லாம் இவளுக்கு பல காரியங்கள் இவள் இயேசுவை குறித்து இவளுக்குள்ள வெளிப்பட்டு இருக்கும், இல்லைன்னு இல்லை. ஆனாலும் இவள் எப்படி அவரை அழைக்கிறார் என்றால், ரபூனி என்றுதான் அழைக்கிறாள். ஹல்லேலூயா. how the calling அல்லது கர்த்தர் இவளுடைய வாழ்க்கையில எப்படிதான் இவள் ஏற்றுக்கொண்டு இருக்கிறாள், அல்லது எந்த அளவிற்கு இவள் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு இருக்கிறாள்னா, போதகரே என்று ஏற்றுக்கொண்டு இருக்கிறாள். ஹல்லேலூயா. நம்ம பாருங்க, சொந்த தகப்பன் எவ்வளவோ, எனக்கெல்லாம் யோசனை பண்ணி பார்த்தா நிறைய போதித்திருக்காங்க. அவங்களுடைய எக்ஸாம்பிள்ஸ், எங்க அப்பாலாம் நிறைய அவங்க வாழ்க்கையினுடைய உதாரணங்கள், அல்லது அவங்க சொல்ற சில அறிவுரைகள், சில ஆலோசனைகள், இதெல்லாம் சிறு வயதுல இருந்து கேட்டிருக்கோம். ஆனா கீழ்ப்படிந்தனானா அது உறுதியா சொல்ல முடியல. ஹல்லேலூயா. ஆனா கேட்டு இருக்கேன். ஹல்லேலூயா. அதுல எனக்கு தெரியும், அதுல ஒரு ஞானம் விளங்கும். அப்படி பூமியிலேயே நம்முடைய சொந்த தகப்பன்மார் ஒரு போதகரை போலதான் கர்த்தர் நம்மை அவங்கள வச்சிருக்காரு. ஹல்லேலூயா. பூமியிலேயே தகப்பன்மாரை எப்படி வச்சிருக்காரு தேவன்? போதகர்களாக தான் வச்சிருக்காரு. பிரைஸ் தி லார்ட். அவங்க நம்மளை கண்டித்து உணர்த்துவான் சில காரியங்கள்ல. சிலது நல்லது இல்லைன்னுவாங்க, சிலதை நீ இதை செய்யணுவாங்க. என்ன உனக்கு இதை கூட செய்ய முடியலையா அப்படின்னு சில சமயத்துல டீச்சர்ஸ்னாலே எப்படிதான் செய்யணும்? எல்லாத்துக்கும் என்கரேஜ் பண்ணி கை தட்டுறவங்களுக்கு பேர் டீச்சர் கிடையாது, ஆடியன்ஸ். அப்ப டீச்சர்னா சில சமயத்துல என்ன செய்யணும்? கொஞ்சம் கட்டு கொடுக்கணும். அல்லேலூயா. கொஞ்சம் மட்டுப்படுத்தி தான் சொல்லி கொடுக்க வேண்டியிருக்கு. அப்ப இயேசு ஒரு போதகராய் இவளுக்கு இருந்திருக்கிறான்னா அது எவ்வளோ, அப்பனா அவ எவ்வளவு கண்டித்து உணர்த்தப்பட்டு இருப்பாள். அல்லேலூயா. இயேசு எவ்வளவு காரியங்கள்ல அவளை கடிந்து கொண்டு இருப்பார். அல்லேலூயா. அப்படி இருந்தும் இயேசுவின் மேல இவளுக்கு என்ன வந்துருச்சு? அவ்வளவு அன்போடு வந்திருக்கிறார். அல்லேலூயா. 7 பிசாசுகள் துரத்தப்பட்ட அனுபவத்தோடு இவளுடைய விசுவாச ஜீவியம் முடிக்கப்படல. நாம என்ன நினைக்கிறோம்? விடுதலை ஆன பிறகு விடுதலை ஆயிட்டோம், அவ்வளவுதான், நம்ம விசுவாசி ஆயிட்டோம், இனி அவர் சொல்றது நம்ம கேட்க வேண்டியதே இல்ல, அவர் தான் நம்ம சொல்றதை கேட்கணும்னு நினைக்கிறோம்.
அதனாலதான் அடுத்த போதனைகளை கர்த்தர் அப்போஸ்தலர்கள் மூலமாக அல்லது கர்த்தருடைய தாசர்கள் மூலமாக, சபையின் மூலமாக, வேதத்தின் மூலமாக பிரைஸ் தி லார்ட் நமக்கு கற்றுத் தருகிற போதெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம்? அதை அவ்வளவா ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லை. காரணம், இயேசுவை ஒரு போதகராய் அறிந்து கொள்வதிலே நமக்கு தயக்கம் இருக்கிறது. We want him as a Lord, as a father, as a friend, as a miracle worker, but we don't want him as a teacher. Amen. இன்னைக்கும் கர்த்தர் சபையின் தலையாகிய இயேசு கிறிஸ்து அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருடைய போதனைகள் வந்துகிட்டே இருக்கும். Praise the Lord. Hallelujah. போதிச்சுக்கிட்டே தான் இருப்பார். Hallelujah. ஒரு தகப்பன்னாலே என்ன அர்த்தம்? தகப்பன் இடத்துல ஒரு போதனை இருக்கும். சிலர் டைரக்டா சொல்லுவாங்க, சிலர் இன்டைரக்டா சொல்லுவாங்க, சிலர் உணர்த்துவாங்க. அவங்க முகரூபங்களிலேயே நமக்கு போதனைகள் வெளிப்படும். Praise the Lord. Hallelujah. என்ன நம்ம ஏதாவது வார்த்தையை சிறு பிள்ளைகளா நம்ம இருக்கிறப்பவோ இல்லை இப்பயும் கூட நான் பார்ப்பேன், சில சமயத்துல ரொம்ப ஒரு எக்ஸ்கியூபரண்டா ஒரு மாதிரி ஒரு உற்சாகமா ஒரு எக்ஸைட்டடா பேசும்போது சில சமயத்துல ஒரு மாதிரி வார்த்தைகள் மீறி போயிடும். ஆனாலும் ஒரு தகப்பன் இருக்கும்போது அவங்க முகம் சுளிக்கும் போது அவங்க முகத்துல அந்த வார்த்தை வருகிற போது என்ன உண்டாகும்? கொஞ்சம் நமக்கு ஆஹா, தகப்பன் என்ன இதை விரும்பல, தப்பா பேசிட்டோமே, கொஞ்சம் நம்ம மாறிக்கும். அல்லேலூயா. அது போலதான் இயேசு இவளுக்கு காணப்பட்டிருக்க. நிறைய உபதேசித்திருப்பார், நிறைய போதித்திருப்பார். அதனாலதான் எடுத்த உடனே ரபூனி என்று கூப்பிடுகிறார். அல்லேலூயா. போதகரே என்று பாருங்க, சும்மா போதகரேன்னு எழுதியிருந்தா கூட நம்ம அப்படியே கவனிக்காம போயிருப்போம். பரிசுத்த ஆவியானவர் அழகா எழுதியிருப்பார் வசனங்களை. ரபூனி என்று கூப்பிட்டால் அதற்கு அர்த்தம் போதகரே, அல்லேலூயா என்று அர்த்தமாம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்ப இவளுக்கு இன்னொரு காரியமும் சீர்படுத்தப்பட்டு இருந்தது இவளுடைய வாழ்க்கையில. என்ன? இயேசுவை ஒரு போதகராய் காண்கிற அனுபவம், அல்லது கர்த்தருடைய போதனைகளை ஏற்றுக்கொள்ளுகிறதான ஒரு இருதயத்தின் பக்குவம் அல்லேலூயா இவளுக்கு இருந்தது. Glory to God. எதிர்க்கல, முரண்பிடிக்கல, ஏற்றுக்கொண்டுகிட்டே இருக்கா. கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையிலையும் கூட அநேக போதகர்களை சரியான காலங்களிலே ஏற்படுத்தினார். அல்லேலூயா. நான் அவர்கள் மூலமா எல்லாம் இயேசுதான் வெளிப்பட்டார் என்பதை நிச்சயமாய் நம்புகிறேன். இன்றைக்கும் அப்படி போதகர்கள் உண்டு. கொஞ்சம் இப்படின்னா கூட அவர்களும் கடிந்து கொள்ளுகிறதும் உண்டு, அறிவுறுத்துகிறதும் உண்டு. அல்லேலூயா. கொஞ்சம் மட்டுப்படுத்தி சொல்லித் தருகிறதும் உண்டு. இவைகளுக்கெல்லாம் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்றுதான் விரும்புகிறேன். பிரைஸ் தி லார்ட். சில சமயங்களில கொஞ்சம் கடினமாய் தோன்றினாலும் அது காலப்போக்கில அது நமக்கு மிகுந்த பலனை கொடுக்கிறதா இருக்கிறது. அதனுடைய பலன் ஒரு நித்திய ஜீவனாய், சமாதானமாய், அது பெரிய ஆசீர்வாதங்களாய் அது இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. Glory to God. ஆமென். எவ்வளவோ போதனைகளை விட்டு தவறி போகிற போதெல்லாம் நான் நினைக்கிறது வருந்துகிற காரியம் அதுதான். ஹல்லேலூயா. எவ்வளவோ நம்ம போதிக்கப்பட்டோம், அதன் வழிகளிலே வரலையே இயேசுவே என்றுதான் மனம் வருந்துகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆனாலும் இன்றைக்கு ராத்திரியிலேயும் நம்ம கர்த்தரிடத்துல சொல்லணும், ஆண்டவரே நீர் என்னுடைய போதகராய், ஆண்டவரே உம்முடைய தாசர்கள் மூலமாய் வேத வசனங்கள் தியானிக்கப்படுகையில் இயேசு ஒரு போதகராய் எனக்கு வெளிப்படணும். போதகரின் சத்தம் எனக்கு கேட்கணும். போதகர் என்னை சந்திக்கணும். அல்லேலூயா. என்னை விடுதலை ஆக்கினீர், உண்மைதான். ஆனால் இன்றைக்கு எனக்கு போதனைகள் வேண்டும். எவனை விழுங்கலாம் என்று கர்ச்சிக்கிற சிங்கம் போல பிசாசு சுற்றி திரிகிறான். ஆண்டவரே எனக்கு உம்முடைய போதனைகள் வேண்டும், எனக்கு போதியும். அல்லேலூயா. என்னை போதியும், உம்முடைய நல்ல ஆவியானவர் எனக்கு போதியும் என்று நம்ம சொல்ல வேண்டும். அல்லேலூயா. அப்படிப்பட்டவள் தான் மகதலேனு மரியாள். சும்மா இல்ல, கர்த்தர் முதலாவது அவளுக்கு தரிசனமானது சும்மா இல்ல. அல்லேலூயா. Glory. அவள் தான் என்ன செய்வாள்? கர்த்தருடைய போதனைகளுக்கு தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறாள். அல்லேலூயா. Praise the Lord. அவளுக்கு சில டாக்டரின் இருக்கு. Hallelujah. அவள் ஏதோ விசுவாசி அல்ல. She has a rich and a sound doctrine. Hallelujah. இன்னைக்கு Hallelujah, கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல தெளிந்த, ஒரு நல்ல பலன் கொடுக்கிறதான உபதேசங்களை கொடுத்து நம்மை பலப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார். நமக்கு வித்தியாசம் தெரியணும். நம்ம பார்க்கிற எல்லா போதனைகளும் இட் இஸ் நாட் சவுண்ட் டாக்டரின். பிரைஸ் தி லார்ட். நிறைய மேடை பேச்சாளர்கள் உண்டு. ஆனால் ஆவிக்குரிய போதனைகள் என்று வருகிற போது
அதனுடைய வித்தியாசங்களை புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென், ஹalleluya. நல்ல வசனங்களை போதிக்கிறது மாத்திரம் இல்ல, when we are being taught, there will be a spiritual awakening, there will be a leading in the Holy Ghost. Hallelujah. There will be an anointing in the Holy Spirit. Hallelujah. Praise the Lord. ஒரு அபிஷேகத்தோடு நிறைந்த ஒரு போதகம். ஹalleluya. அப்படியே தலையெல்லாம் அபிஷேகத்துல நினைந்த அனுபவத்துல அப்படி நம்ம காணப்படணும். Praise the Lord. Hallelujah. Glory to God. அலங்கரிப்புகள் உள்ள வார்த்தைகள் மாத்திரம் அல்ல, Praise the Lord, அபிஷேகம் உள்ள வார்த்தைகளாய் கர்த்தருடைய பலன் உள்ள வார்த்தைகள் நமக்கு கடந்து வரணும். It should overflow in us. Hallelujah. Glory to God. Thank you Jesus. அப்படிப்பட்ட போதனைகளை நாம் ஆவிக்குரிய போதனைகள் என்று சொல்லுகிறோம். அல்லது பெந்தகோஸ்தே ஊழியங்களிலே கர்த்தர் அப்படிப்பட்ட போதனைகளை வைத்திருக்கிறார். Hallelujah. Glory to God. Praise the Lord. சில சமயங்களிலே அதனுடைய முதல் தொடக்கம் முடிவும் கூட நமக்கு சரியாய் விளங்காமல் இருக்கலாம். ஆனால் அதனுடைய வல்லமைகளை உணரத்தக்கதான போதனைகளை பெற்றுக்கொள்ள நாம் ஆர்வமாய் காணப்படணும். அதுல இருக்கிற பலனை ருசி பார்க்கணும். கர்த்தருடைய வல்லமைகளை நாம் நாட வேண்டும். ஹல்லேலூயா. நமக்கு இன்றைக்கும் கூட போதிக்கப்படுகிறோம் என்றால் நமக்கு தெரியணும், அதனுள்ளே ஒரு அபிஷேகம் இருக்கிறது. பரலோகத்தின் அக்கினி அதற்குள்ளே வைக்கப்பட்டு தான் நமக்குள்ளே அனுப்பப்படுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. Glory to God. நான்காவதாய் ஒரு காரியம், அதோடு நம்ம முடித்து ஜெபிக்க போகிறோம். 18ஆம் வசனத்துல, யோவான் 20ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிக்கலாம். யோவான் 20:18. மகதலேனா மரியாள் போய் தான் கர்த்தரை கண்டதையும் அவர் தன்னுடனே சொன்னவைகளையும் சீஷருக்கு அறிவித்தாள். ஆமென். இவள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சி உள்ளவளாய் காணப்படுகிறாள். ஹல்லேலூயா. அல்லது அவரை அறிவிக்கிறவளாய் இவள் காணப்படுகிறாள். ஹல்லேலூயா. இவளுடைய வாயில என்ன வருகிறது? என் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று அறிவிக்கிறாள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். மிகுந்த துக்கமாய் தான் இருக்கிறாள். இவள் மனம் அவ்வளவு துக்கமாய் தான் காணப்பட்டது. ஏன்னா 18வது வசனத்துல இது சொல்லப்பட்டு இருக்கிறது. அவ்வளவு துக்கத்தோடு தான் இவள் வந்தால், அழுது கொண்டு இருக்கிறவளாகத்தான் காணப்பட்டால். ஆனாலும் இவளுக்குள்ளே இயேசுவை அறிவிக்கிறதான அனுபவம் இருக்கிறது. ஹalleluya. Praise the Lord. Hallelujah. Glory to God. Praise you Jesus. நம்ம பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை, நாம் ஒரு நாளிலே விடுதலையாக்கப்பட்ட அனுபவத்தை, இன்றைக்கும் நாம் போதிக்கப்படுகிறதை நாம் என்ன அறிவிக்கிறோம்? ஹல்லேலூயா. அநேகரை இந்த நாட்களிலே வேத வசனங்கள் பிரசங்கிக்கப்படுகிற அல்லது சத்திய வசனங்கள் ஆவியானவரால் போதிக்கப்படுகிற இந்த சமூகங்களுக்கு அநேகரை கொண்டு வரத்தக்கதான ஒரு நல்ல அறிவிக்கிறதான சாட்சியுள்ள ஒரு அனுபவம் நமக்கு இருக்கணும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நம்ம சொல்லணும், இதோ கர்த்தருடைய வசனம் தான் பரம்பி போகணும். பிரைஸ் தி லார்ட். நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா? எங்க சர்ச்சுக்கு வாங்க, நல்ல பில்டிங் இருக்குன்னு சொல்லுவோம், நல்ல பாட்டு பாடுவாங்கன்னு சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். ஆனால் அதற்கு பதிலாக நம்ம என்ன தெரியுமா சொல்லணும்? சிலரை எப்படியாவது கூப்பிட சொல்லலாம், தப்பு கிடையாது. ஆனால் நம்ம சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா? நல்ல சத்திய வசனங்கள் போதிக்கப்படுகிறது, நீங்க வாங்கன்னு சொல்லணும். ஹல்லேலூயா. கர்த்தர் ஜீவனுள்ளவர் என்பதை அடையாளப்படுத்துகிற கர்த்தருடைய வார்த்தைகள் வெளிப்படுகிறது, நீங்க வாங்கன்னு சொல்லணும். கொஞ்சம் பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வந்து ஜீவ வசனங்களை, கர்த்தருடைய வார்த்தைகளை பெற்றுக் கொள்ளுங்கன்னு சொல்லணும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனங்களுக்குள்ளே ஜீவன் இருக்கிறது என்று நம்ம சொல்லணும். ஹல்லேலூயா. உயிர் தெழுந்த இயேசுவை அறிக்கை செய்கிறதான கர்த்தருடைய வார்த்தைகள் பிரசங்கிக்கப்படுகிறது என்று சொல்லணும். கர்த்தருடைய வசனங்கள் தான் பரம்பிற்று என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய வசனங்கள் தான் ஜனங்களை கூட்டி கொண்டு சபையோடு சேர்த்தது என்று சொல்லுகிறது. அதுபோல இந்த தேசத்திலேயும் நமக்கும் கூட ஒரு சிறு மந்தையா இருந்தாலும் ஆன்லைன்ல கனெக்ட் பண்ணால், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் தன்னுடைய வசனங்களை தருவதில் அவர் குறையுள்ளவராய் ஒருபோதும் இருந்ததில்லை. ஹல்லேலூயா. அப்படி இருக்கிற பட்சத்துல அவருடைய வசனங்களை இன்னமும் கேட்க, அவருடைய ஜீவ வார்த்தைகளை உட்கொண்டு அனுபவிக்க இன்னமும் அநேகர் இந்த தேசத்துல உண்டு. ஹல்லேலூயா. அவர்கள் நடுவிலே ஜீவனுள்ள சாட்சிகளாய் நாம் காணப்பட கர்த்தர் இந்த நாட்களிலே நம்ம நிறுத்துவாராக. கண்களை மூடி நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. Glory.
பாருங்க, இவளுடைய விசுவாச ஜீவியம் சீர்படுத்தப்பட்டிருந்தது. காரணம் என்ன? இவளுடைய வாழ்க்கையில பெரிய உபதேச சட்டங்கள், அதாவது டாக்டரின்ஸ், இவளுடைய வாழ்க்கையில ஒரு அடையாளமாய் தன்னிச்சையாய் காணப்படுகிறது. சிலருக்கு தானாகவே சில உபதேசங்கள் அவங்க வாழ்க்கையில இருப்பதை காண முடியும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, glory, thank you Jesus, praise the Lord, hallelujah. சிலர் சொல்லுவாங்க, praise you Jesus. ஏதோ சிலர் என்னுடைய அப்பாவை பார்த்து ஒரு முறை ஒரு சகோதரர் சொன்னாரு, நல்ல ஒரு பெந்தகோஸ்தே ஒரு அனுபவத்துல இருக்கிறவர் போல இருக்காரு அப்படின்னு. நான் சொன்னேன், அவர் ஒரு பாரம்பரிய திருச்சபையிலிருந்து ரட்சிக்கப்பட்டு அவர் சமீபமாக தான் அவர் ஞானஸ்தானம் பெற்று இப்பதான் சபைக்குள்ள அவர் சேர்க்கப்பட்டு இருக்காருன்னு சொன்னேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆச்சரியமா அவங்களுக்கு இருந்துச்சு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சிலருடைய வாழ்க்கையில எப்படி தானாக அந்த சாட்சி வெளிப்படணும். ஹல்லேலூயா. பார்ப்பதற்கே, பேசும்போதே அவர்களுடைய காரியங்களில இயேசு வெளிப்படணும். ஹல்லேலூயா. நமக்கு அவருடைய உபதேசங்கள் வெளிப்படணும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நம்மை குறித்து நம்ம பார்க்கிற போது இவன் ஒரு ஆவிக்குரியவனாக தான் இருக்கணும். ஹல்லேலூயா. நம்ம மேல வெறுப்பு கூட வரலாம், தப்பு இல்ல. ஹல்லேலூயா. ஆனா எப்படி வரணும்? இவன் ஆளை பார்த்தாலே எப்படி இருக்கான்? ஒரு பெந்தகோஸ்தே ஆளா இருப்பான் போல இருக்கு. ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஆளா இருப்பான் போல இருக்கு. பிரைஸ் தி லார்ட். அப்படி சாட்சி உள்ளவர்களாய் நம்ம என்ன செய்யணும்? காணப்படணும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, glory to God. வாரத்தின் முதல் நாள் இவள் இயேசுவை தேடி சென்றாள். ஹல்லேலூயா, glory to God, ஆமென். அப்போஸ்தலர்களோட, சீஷர்களோட இவளுக்கு ஒரு நல்ல ஐக்கியம் காணப்பட்டது. ஆமென், glory to God, praise the Lord. ஸ்தோத்திரம் பண்ணி இந்த வேளையில, ஹல்லேலூயா, glory to God. ஒரு அப்போஸ்தலிக் ஃபெலோஷிப் இவளுக்கு இருக்கிறது. இவள் ஏதோ தன்னிச்சையாய் செயல்படுகிறவள் அல்ல. praise the Lord. இவளை குறித்து இன்னொரு சாட்சி இருக்கிறது வசனத்துல. இவள் தன் ஆஸ்திகளை எல்லாம் விற்று இயேசுவுக்கு ஊழியம் செய்தாள். ஹல்லேலூயா, glory to God, praise the Lord. பாருங்க அவளுடைய சாட்சி. இவளுக்கு இருக்கிற வருமானங்களில இயேசுவுக்கு காணிக்கை கொடுத்து, இயேசுவின் ஊழியங்களை சந்தித்து, praise the Lord, அதனுடைய தேவைகளை சந்தித்து, இவளுடைய ஆஸ்திகளில இருந்து எடுத்து இவள் இயேசுவுக்கு ஊழியம் செய்தாள். ஹௌராபா ரிபாபா ஷபா ரிபா கரபலா திபாரா ஷியந்தரதியா. காரணம் என்ன தெரியுமா? உன்னத பாட்டுல நான் நினைக்கிறேன் இவளை குறித்து தான் இந்த வெளிப்பாடு இருக்கு. 8ஆம் அதிகாரத்துல உண்டு. நான் அதை வாசிக்கிறேன். ஒருவன் தன் வீட்டில் உள்ள ஆஸ்திகளை எல்லாம் நேசத்துக்காக கொடுத்தாலும் அது முற்றிலும் அசட்டை பண்ணப்படும். ஆமென், ஹல்லேலூயா. இவள் எண்ணினால், என் ஆஸ்திகளை எல்லாம் நான் கொடுத்து கர்த்தருக்கு ஊழியம் செய்தாலும். இன்னைக்கு நிறைய பேருக்கு கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும்னா எப்படி செய்யணும்னு நினைக்கிறோம். ஹல்லேலூயா. ஏதோ மேடைகளில நம்ம போகணும், எல்லாருக்கும் தெரிந்தவர்கள் ஆகணும், நம்ம பேச்ச நிறைய பேர் விரும்பி கேட்கணும். ஹல்லேலூயா. ஆனால் இவள் எப்படி தெரியுமா ஊழியம் செய்தா? தன் ஆஸ்திகளை எல்லாம் விற்று கர்த்தருக்கு ஊழியம் செய்தாள். ஏன் தெரியுமா? இவளுக்குள்ள ஒரு காரியம் இருந்தது. தன் வீட்டில் உள்ள ஆஸ்திகளை எல்லாம் தன்னுடைய நேசத்துக்காக கொடுத்தாலும் அது முற்றிலும் அசட்டை பண்ணப்படும். ஊராபா தீபா ரஹதூரி அந்த ரஷ்யா. ஹல்லேலூயா. இவளுக்குள்ளே அவ்வளவு ஒரு நேசம். அதனாலதான் வீட்டுல இருக்க முடியல. ஓய்வு நாள் நடுவுல இருந்ததுனால அவர் வழி இல்லாம வீட்டுல இருந்தா. அது முடிந்த உடனே அதிகாலையில இருட்டோட புறப்பட்டு வந்துட்டா. ரீபபப ஷபரிபா கபரி அந்த ரஷ்யா. காரணம் என்ன தெரியுமா? உன்னத பாட்டுல வசனம் இருக்கு. இவள் வருகிறது எங்க? ஒரு கல்லறைக்கு தான் வரா. பொதுவா ஸ்திரீகள் கல்லறையின் இடத்துல வருகிறது இல்ல. ஆனால் இவள் அங்கே வருகிறாள். காரணம் என்ன தெரியுமா? உன்னத பாட்டுல வசனம் இருக்கிறது. Hallelujah, glory to God, amen. நேசம் மரணத்தை போல் வலிது, நேச வைராக்கியம் பாதாளத்தை போல் கொடிதாயிருக்கிறது. ஓ ரிபது நதி அந்தராதரஷ்யா, glory to God, hallelujah. அதனாலதான் அங்க வந்துட்டா, கல்லறையின் இடத்துல வந்துட்டா. காரணம் என்ன தெரியுமா? இவளுக்குள்ள ஒரு நேசம் இருந்திருக்கு. ஓ, என்னிடத்துல இருந்து 7
பிசாசுகளை துரத்தினாரே இயேசு, என்னை முற்றிலும் மீட்டெடுத்தாரு, எனக்கு எப்போதும் போதித்து வந்தாரு, எனக்கு தம்முடைய திருவசனங்களை ஜீவ வார்த்தைகளை கொடுத்து என்னை ஜீவனோடு இருக்கும்படி செய்திருக்கிறாரு. அவரிடத்துல நான் வர வேண்டும். அல்லேலூயா. அதனாலதான் இவளுக்குள்ளே ஒரு நேசம் மரணத்தை போல் வலிது, நேச வைராக்கியம் பாதாளத்தை போல் கொடிதா இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்டதான ஒரு நேசத்துல, நேச வைராக்கியத்துல இயேசுவிடத்துல வந்து விட்டால். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம நிறைய வசனங்கள் பேசுறோம், அறிவை வெளிப்படுத்துகிறோம். நமக்குள்ளே என்ன நேசம் இருக்கிறது? இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் நேசர். முதலாவது அவர் நம்மேல் அன்பு வைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. we are only reciprocating his love. அவருடைய அன்பு தான் அதிகம். அல்லேலூயா. மகதலேனு மரியாளுடைய நேசம் அதிகம் என்று நம்ம நினைக்கிறோம். இல்ல இல்ல, இது இயேசுவினுடைய நேசம். தன்மேல் இயேசு வைத்திருக்கிற நேசத்தின் காரணமாக இவள் வந்திருக்கிறாள். அல்லேலூயா. glory to God. தன்மேல இயேசு அவ்வளவாய் நேசம் வைத்திருந்தார் என்பதை அறிந்தவளாய் இவள் காணப்பட்டாள். அல்லேலூயா. glory. இன்றைக்கு நமக்கு ஒருவேளை 7 பிசாசெல்லாம் பிடிக்காம இருக்கலாம். நமக்கு தெரியணும், இயேசு ஒண்ணு அவளை விடுதலை ஆக்கினாரு. ஆனா நமக்கு அப்படிப்பட்ட பிசாசுகளின் வல்லமைகள் நம்மை தொடாதபடி பாதுகாத்து கொண்டு வருகிறார். 1000 அந்தகார வல்லமைகளும், அல்லேலூயா, வான மண்டலத்தின் அந்தகார லோகாதிபதிகளும் இருக்கிற பட்சத்திலும் நம்மை எதுவும் தொடாதபடி கர்த்தர் நம்மை பாதுகாத்து வந்து கொண்டிருக்கிறார். நம்ம மனநிலைகள் இன்றைக்கும் தெளிவாயிருக்கிறது. பரிசுத்தாவியானவருடைய அனுகூலங்கள் நமக்கு இருக்கிறது. நம்மை சுற்றிலும் அக்கினி மதில் காணப்படுகிறது. நாமே பல வேளைகளிலேயும் பிசாசுகளின் கண்ணிகளிலே விழுந்தாலும் பரிசுத்தாவியானவருடைய அக்கினி நம்மை பொறுப்பெடுத்து பாதுகாத்து வந்து வருகிறது. அல்லேலூயா. நமக்கு தெரிய வேண்டும், இது அவருடைய நேசத்தின் அக்கினி. அல்லேலூயா. இந்த உன்னத பாட்டிலே சொல்லப்பட்டு இருக்கிறது, அதன் தழல் அக்கினி தழலிலும் அதன் ஜுவாலை கடும் ஜுவாலையுமாக இருக்கிறது. திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க மாட்டாது, வெள்ளங்களும் அதை தணிக்க மாட்டாது. அல்லேலூயா. glory glory glory. அப்படிப்பட்டதான கர்த்தருடைய நேசம். ஓ ரீபபா ரீபநாதுனதி அந்த ரஷ்யா. glory to God. ஓ, அவருடைய நேசம் என்மேல் பற்றி எரிகிற அக்கினி போல இருக்கிறது, என்மேல் படருகிற கொடியா இருக்கிறது. ரீபதானதி அந்த ரஷ்யா. glory to God. Thank you Lord. hallelujah hallelujah. praise the Lord. ஒரு சில நொடிகள் அவரை ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. hallelujah. glory 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 glory. நாம் அவருடைய அன்பை உணர்கிறவர்களாய் மகதலேனு மரியாள் உணர்ந்து கொண்டது போல. thank you Jesus. hallelujah. praise the Lord. hallelujah. glory glory glory. Thank you Lord. Amen Jesus. Hallelujah. அப்படிப்பட்ட நேச வைராக்கிய. Amen. Hallelujah. அக்கினி ஜுவாலை போல, ஜுவாலை கடும் ஜுவாலையுமாய் இருக்கிறது. திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க மாட்டாது. அதனாலே தான் பாதாளத்துக்கு போகிற அந்த கல்லறையின் வழியினிடத்திற்கு அவள் கடந்து வந்து விட்டாள். அதனாலே தான் அவள் நேச வைராக்கியம் மரணத்தை போல் வலிதா இருக்கிறபடினாலே அங்கே வந்து விட்டாள். அல்லேலூயா. ஆனாலும் இயேசு பாதாளத்தையும் மரணத்தையும் வென்றவரானபடியினாலே அவள் அங்கே வந்து பெற்றுக்கொண்ட அனுபவம், அது உயிர்த்தெழுதலின் அனுபவம், அது ஜீவனின் அனுபவம். அல்லேலூயா அல்லேலூயா. அவள் ஏவப்பட்டு வந்தது எப்படிதான்? இயேசுவின் பாடு மரணம் தான் அவளை கொண்டு வந்தது. தனக்காய் இயேசு மரித்தார் என்கிற சுவிசேஷத்தின் சத்தியம் தான் அவளை இங்கே கொண்டு வந்தது. அல்லேலூயா. thank you Jesus. கர்த்தருடைய அன்பு அவருடைய மரணத்தின் மூலமாய் தனக்கு வெளிப்பட்டதினாலே அவள் கடந்து வந்தாள். ஆனால் வந்த இடத்துல அவள் பெற்றுக்கொண்ட அனுபவம் என்ன தெரியுமா? அல்லேலூயா. உயிர்த்தெழுதலின் அனுபவம், உயிர்த்தெழுதலின் வல்லமை. இயேசு ஜீவனுள்ளவராய் சதா காலமும் உயிரோடு இருக்கிறவர் அவளுக்கு தரிசனமானார். முதலாவது அவளுக்கு தரிசனமானார். அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம சுவிசேஷத்தின் வசனங்களை கேட்டு இயேசு நமக்காய் மரித்தார் என்கிற சத்தியத்தை
சத்தத்தை கேட்டு கர்த்தரிடத்துல வந்திருக்கிறோம். நாம் பெற்றுக்கொள்ளுகிற பலன் என்ன தெரியுமா? அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை, அவருடைய ஜீவனின் வல்லமை. அதை தான் நாம் பலனாய் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். நம்ம வாழ்க்கையில அவர் எப்படி தரிசனமாகி இருக்கிறார் தெரியுமா? உயிரோடு இருக்கிறவராய் தரிசனமாய் இருக்கிறார். தீபராதுனதி அந்த ரஷ்யா. நாம் மரித்த காரியங்களை எல்லாம் நினைத்து வருந்துகிறோம். ஆனால் அவர் உயிரோடு இருக்கிறவராய் நமக்கு வெளிப்படுகிறார். அல்லேலூயா. எல்லா காரியங்களிலேயும் ஒரு உயிர்ப்பித்தலின் வல்லமை கடந்து வர, குடும்பத்தில, பிள்ளைகள் மத்தியில, எதிர்காலங்களிலே, வேலை காரியங்களிலே, சரீரத்திலே, எல்லாவற்றிலேயும் பாய்ந்து வருகிற வல்லமை இயேசுவின் உயிர்த்தெழுதலின் வல்லமை. இயேசுவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உம்முடைய நாமத்தை ஆராதித்து மகிழ்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். வசனம் கேட்ட ஒவ்வொருவர் மேலேயும் உம்முடைய ஜீவனின் வல்லமை கடந்து வரட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட்.